இதில் கௌரவம் பார்க்காதீர்கள். இவன் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று நினைக்க வேண்டாம். இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. அதை சிந்தித்து பார்த்து நீங்கள் வர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் அழைப்பு விடுத்து, தொகுதி மறுசீரமைப்பு அதையும் கொண்டு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டினுடைய அந்த உரிமையை, அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் நாங்கள் வர வாய்ப்பில்லை, வர முடியாதும் என்னும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நான் அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர இயல முடியாது, வர முடியாது என்று சொல்லி இருக்கக்கூடியவர் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து, ஏதோ தனிப்பட்ட திமுகவுக்கோ தனிப்பட்ட உங்களுக்கோ பிரச்சனை இல்லை. இது ஐயா நேருக்கு நேர் போலாங்க ஐயா. இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்கீங்க, இந்த கல்யாண மேடையில் இருக்கிறோம். முறைப்படி இவங்க தான் மாப்பிள்ளை, இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன். அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க ஐயா போறது? அங்க தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அது எப்ப வருதோ வரட்டும். நம்ம தெல்ல தெளிவா சொல்லியிருக்கோம், விகிதாச்சார அடிப்படை. பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க, உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க. இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம். நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம். நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது, அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம். 45 கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க, முதலமைச்சருக்கே தெரியாது. இப்ப 848 சீட்டு வரப்போகுது, தமிழ்நாட்டுக்கு 12 சீட் அதுல குறையுங்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு? நாங்க சொன்னோமா? சொல்லல. மத்திய அரசுடைய அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா? இல்லைங்கன்னா. இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கு, அதுவும் இல்ல. அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க? குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம், குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம், குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க. அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமானா? பார்லிமெண்ட்ல முடிவெடுக்கக்கூடியவங்க நம்ம கட்சிங்க, ஆளுங்கட்சி பாஜக. நாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவரு சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும்னா எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்கன்னா? அதனாலதான் தெளிவா பதில் கடிதம் எழுதியிருக்கோம். நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்கங்க. விகிதாச்சார அடிப்படையில ப்ரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா, நீங்களே நியாயமா சொல்லுங்க ஐயா. ஓராண்டுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா? இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லை. இவர்களுக்கு அரசியல் பண்ணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிஞ்சு போச்சா? அடுத்தது தொகுதி மறுசீரமைப்பு, இது முடிஞ்சுதா? இன்னும் 6 மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் ஏதாச்சும் தூக்குவாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூட்டம் கூப்பிட்டுங்க ஐயா. சம்பந்தமே இல்லாத பிரச்சனை, நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை, நாம் சொல்வதற்கு நேர் எதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி சொல்றதெல்லாம் பொய்யுங்க ஐயா. அந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஐயா போகணும்? நீங்களே சொல்லுங்க.